கடந்த 2 நாளா என் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் வந்து சர்க்யூட்டுங்கிற அந்த சுழற்சி முறையில போட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் இன்னைக்கு வந்து பேக் மசில்ஸ், அதாவது லாட் மசில்ஸ் ஒர்க் அவுட் போடுறேன். ஆம், தம்பிள்ல ரோவிங் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் புல் டவுன் போடுறேன். புல் டவுன் வந்து 20, 20 கவுண்ட் 3 செட்டு. இது முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒர்க் அவுட்ல வந்து நான் ரொம்ப ஒரு முக்கியமான அதிகமான என்னுடைய வீடியோல பார்த்துருப்பீங்க. இந்த டயர் இழுக்கிறது பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து அந்த லாட் மசில்ஸ் வந்து ஒர்க் அவுட் தான். ஒரு 30 கவுண்ட் 3 செட்டு. டயர் இருந்ததுன்னா இதை பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கும் நீங்க வந்து அந்த ரோவிங்லயே நீங்களும் கிளாஸ் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு வந்து இந்த லாட் மசில்ஸ் விரியறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே இந்த பேக் ஒர்க் அவுட்டுக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸ் இந்த புல்லப்ஸ். இந்த புல்லப்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க பாருங்க, நான் வந்து 4 வேரியன்ட் போடுவேன். ஒன்று ஒய்டு, அதுக்கப்புறம் மிடில், க்ளோஸு, ரிவர்ஸு, ஸ்ட்ரைட்டு. இது வந்து இதுவும் அதே மாதிரி 20, 20 கவுண்டு 3 செட்டு. இந்த 3 செட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து ஃபோர் ஆர்ம்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பொதுவா பார்த்தீங்கன்னா, எல்லா பேருக்குமே வந்து ஃபோர் ஆர்ம்ஸ் எவ்வளவா இருக்காது. அதனால அவங்களுடைய ஒர்க் அவுட் ஷெட்யூல்ல வந்து ஃபோர் ஆர்ம்ஸ் கிளாஸை வந்து டெய்லி வச்சுப்பாங்க. அப்படி வச்சுக்கிட்டாக்கும் நம்மளுடைய ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து சீக்கிரத்துல கொஞ்சம் நல்லா பல்கா அப்படி பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். அதனால வந்து நான் என்னுடைய ஒர்க் அவுட்ல இன்னைக்கு நான் வந்து ஃபோர் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். என்னுடைய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எனக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பார்பல்ல போட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பிக்சட் வெயிட் வச்சு பார்பல்ல போட்டேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க.